துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பலன்கள் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. நிறைய எதிர்பார்க்க வேண்டாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு நியாயமாக ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை அனுபவிக்க முடியாது. திருப்தி இருக்காது. இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கலாமோ, கம்மியாயிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட கேதுவோட சேர்ந்திருக்கார். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா, எங்கே கிடைக்குதோ அங்கே படிக்கிறதுக்கு போயிடலாம். அதாவது இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாரத்தில் கல்யாணத்துக்கு ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணி இதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக அங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா, ஓகே நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கலாம். வாடகைக்கு வீடு தேடுறீங்க, ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க, கிடைக்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். சுக்கிரன் கேதுவோடைய சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் 8ல் செவ்வாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும்போது அதை விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறது. அப்புறம் அப்படி அப்படி நல்வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு வேலை நமக்கு கிடைச்சது, விட்டுட்டோம். அப்போ வேற ஒரு வேலை கிடைச்சா கூட இதோட கம்பேர் பண்ணிப்போம். அதுக்கே போயிருந்தா பெட்டராக இருக்குமோ, நம்ம அதை விடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய். அதனால் இந்த வாரத்தில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தேவை. அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும்.